வணக்கம். அதாவதுங்க, ம் இப்போ உள்ள காலகட்டத்தில வந்து மிஷின் லைஃபா ஆயிடுச்சுங்க. அந்த மாரி மிஷின் லைஃபா ஆகுறப்ப, நம்மளும் மிஷின் மாரி சிந்திக்கக்கூடாது. அ லேசா வச்சுக்கணும் மனச. லேசா லேசா வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம் நம்ப வேலை வந்து லேசா இருக்குங்க. நம்ம எத டார்கெட் பண்றோமோ, அது லேசா இருக்கும். அத ரீச் பண்றது. அதில கஷ்டமே இருக்காதுங்க. அ அதுக்கு அ சே அதே நேரத்தில இப்போ உள்ள மனிதர்கள் வந்து 2 விதமா இருக்காங்க. கருப்பு உள்ளம் படைத்தவர்கள் இருக்காங்க. 2வது வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் இருக்காங்க. என்ன மாரி வச்சுக்கங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும்னு வைங்களேன், நம்ம தனியா தெரியணுங்க. நமக்குன்னு ஒரு தனியா எபிலிட்டி இருக்கணும் நமக்கு. அத வளர்த்துக்கணும். அ அதாவது வளர்த்துக்கிறதுனா எல்லாரையும் அனுசரிச்சு அதான் வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள், கருப்பு உள்ளம் படைத்தவர்கள். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து 2லயுமே உளுந்துறக்கூடாது. அவங்கள ஃபேஸ் பண்ணி விழுகாம வாழ்க்கைய ஜூஸ் பண்ணி குடிக்கணும்னு வைங்களேன். இந்த மாரி தாங்க சிலதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கேரம் போர்ட வச்சுக்கோங்க. கருப்பு காயின் 16 இருக்குங்க, வெள்ளை காயின் 16 இருக்குங்க. 16 16 32ங்க. நம்ம பல்லு 32 தாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் எமோஷன் ஆகணும்னு வைங்களேன், பல்லு உடஞ்சி போயிடும். வேற வெள்ளை உள்ளங்கள், கருப்பு உள்ளங்கள் படைத்தவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியாக நம்ம தனியாக சேப்பு காயின் மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்துட்டோம்னு வைங்களேன், நம்மள எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. அ எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அது அந்த பொருளுக்கு மதிப்பு. அ டிஃப்ரெண்ட் இஸ் நெசசிட்டி அண்ட் நீடு. அதாவதுங்க, இந்திய சொசைட்டி அதாவது நம்ம அதுக்கான எபிலிட்டி வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் வந்துடலாங்க. அதாவது ரெட் காயினை பார்த்தீங்கன்னு வைங்களேன், லேசாக இருக்கும். ஆனால் அடித்தோம்னா எங்கே வேணாலும் போய் விழுவோம். எந்த காயின் அடித்தாலும் போய் டப்பு டப்புன்னு விழுவோம் ரெட் காயினை. ஆனால் தனியாக தெரியும் அந்த ரெட் காயினை. அது இது ஆனால் நம்ம போய் பொட்டு பொட்டுன்னு விழுந்துடக்கூடாது. அதான் சொன்னேன், 32 பல்லு. ஐயோ, அது முக்கியங்க. பல்லு இல்லைங்க, அப்புறம் பக்கடை சாப்பிட முடியாது. அதாவது மனசை லேசாக வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த ரெட் காயின் மாதிரி, அதுமாதிரி ரெட் காயின் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு மதிப்பு கூட தானே சொசைட்டியில். அதனால் எப்போதுமே அந்த மதிப்பை வாங்கணும் அப்படின்னா நம்ம மனசை லேசாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வணக்கம்.